மனிதனுக்கு வேண்டிய அத்தனை நன்மையான, மனிதன் விரும்புகிற அத்தனை நன்மையான காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், சாபங்கள் எல்லாம் சொல்லல, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. இயேசுவானவர் என்ன செய்து முடித்தார் என்கிறதன் விளைவாக வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் எஸ் என்று மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை சுகமாக்குவதும் சித்தமானு கட்டம்னா எஸ் பாரு. நான் தீர்க்காயுசா வாழுவதும் சித்தமானு கட்டா எஸ் பாரு. ஆண்டவரே நல்ல வீடு கட்டுறது சித்தமா, எஸ் எஸ் பாரு. என் பிள்ளைகளின் பிள்ளையை பார்ப்பது சித்தமா, கட்டாயம் எஸ் பாரு. நான் நல்ல பிள்ளைகளை பெறுவது சித்தமா, எஸ் பாரு. நீங்க என்ன நன்மையான நிறைவான உங்கள் இருதயம் வாஞ்சிக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை தேவன்கிட்ட எப்பப்பெல்லாம் கேட்குறீங்களோ அப்பப்பெல்லாம் தேவன் வந்து வாயிலிருந்து வருகிற ஒரே வார்த்தை எஸ் மட்டும்தான். ஆம் எஸ்ங்கிற மட்டும்தான் இருக்கும். எஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வாயை திறந்து ஆமேன்னு சொல்லணும். ஆமேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கட்டும், எஸ் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு காலத்தில் போதனை வந்துச்சு, இன்னைக்கு அந்த போதிக்கிறவங்க சிலர் இருக்காங்க. நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார், பதில் வரும். ஆனால் சில நேரத்தில் எஸ்ன்னு வரும், சில நேரத்தில் நோன்னு வரும், சில நேரத்தில் வெயிட்னு வரும். மூணு பதில் வரும். சில ஜெபத்துக்கு எஸ், சில ஜெபத்துக்கு நோ. சில ஜெபத்துக்கு கர்த்தர் நோ தான் சொல்லுவாருங்க, நோ சொல்லவே மாட்டார். ஊராஞ்சொத்தை கேட்டீங்கன்னா நோ தான் அது. அடுத்தவனுடைய உடமையை கேட்டீங்கன்னா நோ தான் அது. நான் சொன்னது புரியுதுங்களா? 10 வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஆண்டவரே நல்ல கல்யாணம் பண்ணி வைங்கன்னா வெயிட்டு மாறு. அதுக்கு டைம் பீரியட் இருக்கிறது. ஆனால் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, அப்போல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை எஸ்ன்னு மட்டும்தான் இருக்கும். சும்மா தேவனோட வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்குன்னு சொல்லலை, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. மனிதனுக்கு வேண்டிய, மனிதன் விரும்புகிற அத்தனை நன்மையான காரியங்களும், அது கடந்த காலமாக இருந்தாலும் சரிதான், நிகழ்காலமாக இருந்தாலும் சரிதான், வருங்காலமாக இருந்தாலும் சரிதான், அது ஆணோ பெண்ணோ வயதாளோ படித்தோரோ படிக்காதவரோ, மனிதனுக்கு வேண்டிய அத்தனை நன்மையான, மனிதன் விரும்புகிற அத்தனை நன்மையான காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன? அப்போ தான் இயேசு இல்லையே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த காணிக்கைகள், பலிகள், அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை முன் நிறுத்துகிறதா இருந்துச்சு. இன்னைக்கு சுகம் வேணுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. நல்வாழ்வு வேணுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. நாம் விரும்புகிற, நாம் வாஞ்சிக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை தவிர உங்கள் ஃபோக்கஸ் வேற எது மேல இருந்தாலும் பதிலை பெற முடியாது. கலத்தியில் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க கிருபையை போதிக்கிற பிரசங்கர், நாங்கள் போதிக்கிற சுவிசேஷத்தை அல்லாமல் வேற சுவிசேஷத்தை ஒருத்தன் போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள்னாரு. இதை வந்து அப்படியே நம்மளுக்கு திருப்பி போதிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு சொன்னதை நம்மகிட்டே மாற்றிடுவாங்க. அதை கலாத்தியர் புத்தகம் என்னங்க? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் தேவனிடத்தில் பெறுகிற அத்தனையும் விசுவாசத்தால் தான் பெறுகிறோம். கிறிஸ்து மாத்திரமே, கிருபை மாத்திரமே. கிறிஸ்துவோட நீங்கள் எதை கூட்டினாலும் அது நன்மையாக மாறாது, நிறைவாக மாறாது. நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் அவருக்குள் இருக்கிறது.